தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராஜஸ்தானை புரட்டி போட்ட கனமழை. சாலைகள், விளைநிலங்கள், வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் என வட மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளிலும் தொடரும் கனமழை. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு. பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தால் மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரித்துள்ளது. திட்டத்தை விரிவாக்கம் செய்ய உள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி என அமித்ஷா பேசியிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை விட்டுவிட்டு அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். மதுரை மாநாடு வெற்றி என தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கடிதம். மக்களாட்சியை நிலைநாட்டுவதே இலக்கு என்றும் திட்டவட்டம். மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளர் குடும்பத்தினருக்கு திருமாவளவன், சீமான், தமிழிசை உள்ளிட்டோர் ஆறுதல். மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் உயிரிழப்பு நேரிட்டதாக தலைவர்கள் கண்டனம். சூதாட்டத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்த வழக்கில் கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ வீரேந்திரா கைது. 12 கோடி ரூபாய் ரொக்கம், 6 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல். இரண்டாயிரத்து 26 ஆண்டு டிசம்பர் இறுதிக்குள் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் ஏவப்படும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். பதினைந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் புதிய தலைமுறை. செய்திகளில் சமரசமின்றி மக்களுக்காக தொடரும் பயணம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற ஆவணி திருவிழா தேரோட்டம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற கஜமுக சூரசம்ஹாரம். சூரனுடன் விநாயகர் போரிட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம்.